இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு அமைதியான பூங்காவில் லியாம் ஒரு பழைய நோட்புக்கில் ஏதோ வரைந்து கொண்டிருக்கிறார். மாயா அவன் பக்கத்தில் அமர்ந்து பெஞ்சின் மேல் விரலால் தன் சிந்தனைகளை வரைந்து கொண்டிருக்கிறார். நகரத்தின் தொலைந்த ஒளி பின்னணியில் மறைந்து விடுகிறது. சிறிது அருகில் நழுவி நோட்புக்கில் பார்ப்பதை முயற்சி செய்கிறாள். அவள் சொல்கிறாள், புது விஷயம் போல இருக்கிறது. இந்த முறை கட்டிடங்களல்ல. தலைகீழாக பாராமல் பென்சிலால் தீவிரமாக வரைந்து கொண்டு அவன் கூறுகிறான், இது இன்னும் கட்டிடமே, ஆனா கொஞ்சம் வித்தியாசமான வடிவம். தலை சாய்த்து அவள் சொல்கிறாள், மரகுடில் நீ உண்மையில் கனவுகளோட நினைக்கிறவனா? சிரித்து கண்ணை சிகப்பி அவன் கூறுகிறான், அப்படி இல்லை, இது ஒரு திட்டம், இயற்கையோடு ஒத்துப்போகும் வீடு கட்டும் முயற்சி. தனக்கு புரியாதபடி நகைச்சுவையாக அவள் சொல்கிறாள், ஆஹா, எப்போதும் பிரயோகக்கார லியாம். பூமியை காப்பாற்றுங்கள், ஒரு வரைபடம் நேரத்தில் என்கிற சுலோகமா? சிரித்து அவன் கூறுகிறான், சரியாக அதுதான். உன்னைப் பற்றி இன்னும் உன் கவிதைகளால் உலகத்தை கைப்பற்றப் பார்க்கிறாயா? பொன்னகைத்துக் கொண்டு அவள் சொல்கிறாள், முழு உலகம் வேண்டாம், கேட்கிறவர்களே போதும். சில நொடிகள் நிறுத்தி அவரது பென்சிலால் ஆவலுடன் சிந்தித்து அவன் கூறுகிறான், அடுத்த வாரம் நம் நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் ஒன்று படிக்கணும். பதற்றத்துடன் அவள் சொல்கிறாள், உன் அலுவலக கூட்டத்தில்? லியாம், அது என் கூட்டமே இல்லை. அவர்கள் கவிதைக்கு எழுந்தருளி விடுவாங்க. தலை ஆட்டி மென்மையான குரலில் அவன் கூறுகிறான், அது இல்ல, அவர்கள் கேட்குவாங்க, இது உன்னை பற்றி. ஒருமுறை நீ ஒளியில வந்து பாரு. மெல்ல குரல் கீழிறங்கி அவள் சொல்கிறாள், நான் இப்படி இல்லை லியாம், நீ அறிவாய். மிருதுவாக உறுதியுடன் அவன் கூறுகிறான், மாயா, நீ உன்னுடைய படைப்புகளை எப்போதும் மறைத்து வைச்சிட்டிருக்க, அது நல்லது. மக்கள் அதைப் பார்க்க வேண்டும். அவனை நோக்கி திரும்பி மெல்லிய சந்தேகம் அவரது கண்களில். அவள் சொல்கிறாள், நீ என்ன பத்தி சொல்றே? நீயும் உன் வாடிக்கையாளருக்கான வரைபடங்களுக்கு வெளியே உன்னுடைய அசல் படைப்புகளை காட்டாதே. சற்று சுருங்கி நோட்புக்கில் திரும்பி அவன் கூறுகிறான், அது வேறு. அவனை நோக்கி உறுதியுடன் அவள் சொல்கிறாள், சரி, நீ அசல் உலகங்களை இங்கே உருவாக்குற. ஏன் நீ உன் கற்பனைகளைக் காட்ட அஞ்சுற? அவளை நேராக பார்க்க குரலில் மென்மையான வேதனை அவன் கூறுகிறான், அதை யாரும் கவனிக்காதா என்றால்? மெல்லிய புன்னகையுடன் அவள் சொல்கிறாள், அப்போ அவர்களே முக்கியமில்லை. அவசரமாக அவன் கூறுகிறான், சொல்ல வசதியா இருக்கு. அவனின் நோட்புக்கின் ஓரத்தில் தட்டுவதால் அவள் சொல்கிறாள், பிள்ளையர்களுக்கான மரகுடிலா கட்டுறவன் சொல்றது இதுதான். சிரித்துக்கொண்டு அவன் கூறுகிறான், குழந்தைகளுக்காகத்தான். கபடமில்லாமல் மரியாதை செய்தது போல அவள் சொல்கிறாள், மென்மையான பக்கம் இருக்கே. சிரித்துக்கொண்டு அவன் கூறுகிறான், அதை பெரிதுபடுத்தாதே. அவனை கவனமாகப் பார்த்து மென்மையான குரலில் அவள் சொல்கிறாள், லியாம், நாம இருவரும் ஒன்னுதான். நாம தன்னை மறைத்து பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனா மற்றபடி இருந்தால் என்ன? அவளை கவனமாக பார்த்து கண்கள் கூர்மையானவை அவன் கூறுகிறான், இருக்கலாம். எழுந்து கை துடைத்து அவள் சொல்கிறாள், சரி, நான் உன் நிகழ்ச்சியில் படிக்கிறேன். நீ உன் தனிப்பட்ட படைப்புகளை காட்டணும். ஒப்பந்தமா? சிரித்துக்கொண்டு அவன் கூறுகிறான், கடின ஒப்பந்தம். சிரித்துக்கொண்டு அவள் சொல்கிறாள், நான் கவிஞன். வார்த்தை என் ஆயுதம். தலையசைத்து மறுமொழியளிக்காமல் நோட்புக்கிற்கு திரும்புகிறான். அவன் கூறுகிறான், ஒப்பந்தம். பின் சென்று கொண்டே அவள் சொல்கிறாள், பின்வாங்காதே லியாம், நான் கண்காணிக்கிறேன். சிறிது சிரித்து மெல்ல முந்தியதை திட்டமிட்டு அவன் கூறுகிறான், நீ எப்போதும் இருக்கிறாய். கதை முடிவு. இந்த உரையாடல் அவர்களின் பயன்களை விருப்பங்களை வெளிக்கொண்டு வருவதோடு எதிர்கால நிகழ்ச்சியை பிரசார நிகழ்ச்சி மையமாக கொண்டு கதையை முன்னிலைப்படுத்துகிறது. அவர்கள் உறவை வலுப்படுத்தி தங்கள் ஆளுமைகளை நேர்த்தியாக வெளிப்படுத்துகிறது.